விண்ணக உயிர்ப்பு, மண்ணக உயிர்ப்பு. இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்கள். இந்த ஈஸ்டர் தினம் அன்று 2 லாசர்களை பற்றி தியானிக்கிறோம். முதல் லாசர் யோவான் நற்செய்தி 11வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவின் நண்பர் மார்த்தா மரியாவுடைய சகோதரர். 2வது லாசர் லூக்கா நற்செய்தியில 16வது அதிகாரத்துல ஒரு பிச்சைக்காரராக நோய்வாய்ப்பட்டவராக அந்த பணக்காரரின் இல்லத்திற்கு முன்பு அவதிப்பட்டவர். இந்த 2 பேத்துல முதல்ல அந்த பணக்காரருக்கு வீட்டுக்கு முன்னாடி இருந்த அந்த லாசரை பற்றி யோசித்தால் அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன தெரியுமா? விண்ணக உயிர்ப்பு. அவர் இறந்த பிறகு சொல்லப்பட்டிருக்கு புதைக்கப்பட்டார்னு சொல்லல. அவர் இறந்த பிறகு வானதூதர்கள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு அருமையான வசனம் இருக்குது. எனவே நாம் இறந்த பிறகு கண்டிப்பாக இந்த விண்ணகம் உயிர்ப்பு இருக்கிறது. சந்தோஷம். ஆனால் இந்த விண்ணக உயிர்ப்பு நமக்கு உரிமை சொத்தா கிடைக்கணும்னா இந்த மண்ணக உயிர்ப்பு மிக முக்கியம். அதை தான் அந்த 2வது லாசரஸ் மார்த்தா மரியாவுடைய சகோதரர் நமக்கு கற்பிக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த பூவுலகில் நாம் வாழ்கின்ற பொழுது பாவங்களை தவிர்த்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தோம் என்றால் நாமும் அந்த லாசரை போல. அன்புக்குரியவர்களே, அந்த லாசர் இறந்தவர் இறந்து 4 நாட்கள் கழித்து இயேசு கிறிஸ்துவால் உயிர்க்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து தான் அவரை உயிர்க்க செய்தார். எனவே இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த மண்ணக உயிர்ப்பில் வளர வேண்டும் என்றால் அல்லது மண்ணக உயிர்ப்பை சுவைக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து என்ற மீட்பர் இன்றி நாம் அதை சுவைக்க முடியாது. எனவே இயேசு கிறிஸ்துவை சிக்கன பற்றி கொண்டு அவரிடம் ஒவ்வொரு நாளும் கெஞ்சி மன்றாட வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த மண்ணக உயிர்ப்பை கொடுங்க. நான் பாவங்கிற சாவுல தினந்தோறும் செத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய நண்பர் லாசரை உயிர்க்க செய்தது போல என்ன வாழ்க்கையில இந்த ஆன்மீக வாழ்க்கையில உயிர்க்க செய்யுங்க. இந்த மண்ணக உயிர்ப்பை எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்களும் நானும் அன்புக்குரியவர்களே இந்த மண்ணக உயிர்ப்பை நமக்கு உயிர்மை சொத்தாக்கி கொண்டோமே என்றால் விண்ணக உயிர்ப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனவே விண்ணகத்தை வெல்ல வாழ்த்துக்கள். ஹாப்பி ஈஸ்டர்.